நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார். ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறோம். கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க, எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படியே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, டவுட்டே கிடையாது. ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட, ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து, உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது. அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன், இந்த கிரகநிலைகள், இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமாக வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன், 15லேருந்து 20% தான் கோச்சார பலன் பேசும். உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் 100% நல்ல பலன் அனுபவிக்குங்கிறத ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுவான பலனாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்ங்க. துலாம் ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறதுனால ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை அமைப்பும் உங்களுக்கு உருவாக்கி தந்துடும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறார். ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க வாழ போகிறீங்க. மனசில் இருந்த அந்த கஷ்டங்கள், கவலைகள், உடம்புல இருந்த ஹெல்த் பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. உங்கள் சிந்தனை நல்லாயிருக்கும், உங்கள் எண்ணம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பணம் வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை விஷயமே இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும். பொதுவாகவே ராசி பலன் பார்க்கும்போது நம்ம ராசிநாதன் வச்சு தான் பார்க்குறோம். ராசிங்கிறது என்ன? உங்கள் உடல் மற்றும் மனம். சரிங்களா? அதான் உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன் சொல்கிறாங்க. உங்கள் மனமும் நல்லாயிருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்கள் சிந்தனையும் நல்லாயிருக்கும்,
ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப், ஆடம்பரமான ஒரு லைஃப் கண்டிப்பாக வாழ போகிறீங்க. கவலையப்படாதீங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கவங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது, கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ராசிக்கு 4ஆம் அதிபதி சனி மற்றும் 5ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்துல இருக்கார். வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, லோன் அப்ளை பண்ணுறது, லோன் அப்ரூவ் ஆகுறது, அத்தனை விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பெரிய கடன் வச்சுருக்கீங்க, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? எதிர்ப்புகள் இருக்காது இந்த மாதம். உங்களுக்கு கடன் அடைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் வேலையில் மாற்றம், வேலையில் இடம் மாற்றம், வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக சொல்லுவோம், எதிர்ப்புகள் இருக்காது. உங்களை சுற்றி எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் உங்களை பார்த்து போட்டி போகாமல் பட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க. சரிங்களா? ஒரு சில பேரெல்லாம் எதிரியே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாயிரும். உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும், எடுத்து வைக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையே பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ ஹெல்த் நல்லாயிருக்கும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிரும். உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரவே வராதுங்க. கவலையே படாதீங்க. சரிங்களா? சூரியன் பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அவர் உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட ஆதரவு கிடைக்கிறது, தந்தை மூலமாக உதவி கிடைக்கிறது, தூர பிரயாணம் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அப்ராடு போகிறது, லாங் ட்ராவல் பண்ணுறது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும். அது 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய பேத்துக்கு நல்லது நடக்கும். ஒரு சில பேத்துக்குலாம் அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருங்க இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம். நல்லா இருக்குங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். புதன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் யோகாதிபதி, அவரும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். புதனும் நல்ல இடத்துல இருக்கிறனால அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்க அந்த வேலை டென்ஷன், மன அழுத்தம், வேலை பளு இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகி ஒரு நிம்மதியாக வேலை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷனெல்லாம் கிடைக்கும் இந்த மாதம். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, அவர் கெடலை. அவர் 7ஆம் இடத்துல இருக்கார், உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போது உங்கள் எண்ணங்கள் நல்லாயிருக்கும், உங்கள் சிந்தனை நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். இந்த மாதம் எதையும் பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம், ஒரு போராடி நம்ம சமாளித்து தான் பார்த்துருமே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு தைரியம் கிடச்சிரும். கண்டிப்பாக அந்த முயற்சி கொண்டாட வெற்றியும் நீங்கள் இந்த மாதம் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? வேலை, தொழில், விவசாயம், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம். முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே 6ல் சனி இருந்து கடன் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் அவரோட வேலை தான். ஏன்னா சனிங்கிறது அந்த இடத்த கெடுப்பார், ஒரு இருக்கிற இடத்த கெடுத்துருவார். அப்போ சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நோயை கெடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நோய் இருக்காது உங்களுக்கு, கடனை கெடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எதிரியை இல்லாமல் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அப்போ எதிரி தொல்லை உங்களுக்கு இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்து நீங்கள் போகலாம். சரிங்களா? ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. வேலை பழுவெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். அதனால தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான ஒரு தரமான ஒரு மாதமாக எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிரும். ஒரு சில பேர் இந்த மாதம் கல்யாணமும் பண்ண போகிறீங்க. அதனால் பயப்பட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மன கஷ்டம், மனக்குழப்பம் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதம் தான் இந்த ஜூன் மாதம். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. எல்லா துலாம் ராசி நேயர்களும் இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.